வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீனில் தான் இருந்திருக்குங்க. ஜப்பான் மார்க்கெட் நிக்காய் 3% அதிகரித்தது நம்ம காலையில் டைமில். அதே போல் சவுத் கொரியாவுடைய காஸ்பியும் 4.6% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம காலையில் டைமில். நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை ஒரு டீல் எட்டப்படும்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அமெரிக்கா அதற்கு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்த 2 நாட்களுக்குள்ள டீல் எட்டுவதற்கான வாய்ப்புகள்ன்ற ஒரு செய்தி இருந்தது. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். டவ் ஜோன்ஸ் 1.7% அதிகரித்தது. S&P 500ம் 1.7%. நாஸ்டாக் 2.6% நேற்று அதிகரித்தது. நம்ம நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங்கில் 0.2% கிரீனில் ஓப்பன் ஆனது. ஆனால் இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்குங்க. 0.2% பாசிட்டிவ், 0.2% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு முடிவுக்கு வந்தது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் அதான் எதிர்பார்த்துருந்தாங்க. ரெப்போ ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, 5.25%. இதற்கு முன்னே அவங்க கடைசியாக ரேட் கட் பண்ணது டிசம்பர் மாதத்தில். நிதியாண்டு 2027க்கு அவங்க எவ்வளவு ஜிடிபி கணிக்கிறாங்கன்னா 6.7% வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. போன மீட்டிங்கில் அவங்க எதிர்பார்த்தது 6.6%. ஸோ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 சிபிஐ இன்ஃப்ளேஷன் இப்போ எதிர்பார்ப்பது 5%. முன்ன சொல்லியிருந்தது 5.1%. ஸோ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 கோர் இன்ஃப்ளேஷன் அவங்க எதிர்பார்ப்பது 4.3%. முன்ன சொல்லியிருந்தது 4.7%. இந்தியா கப்பல் மீது ரெட் சீல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 13 இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த கப்பலில். ஒட்டுமொத்தமாக 14 பேர். 14 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. யமன் நாட்டுடைய படையினால் அவங்க மீட்கப்பட்டிருக்கிறாங்க. NDTVலேருந்து கிடைத்த தகவல். இந்திய அரசு இந்த தாக்குதலுக்கு வன்மையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்றது தெரியல, யாரும் பொறுப்பேற்கல. தகவல் நம்ம கிடைத்தது NDTVலேருந்து. சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ICICI லொம்பார்ட், கோ டிஜிட் மற்றும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் போன்ற நிறுவனங்கள் 8% வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரித்தது. காலையில் வீடியோவில் அல்லது நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரசுக்கிட்ட ஒரு பைலட் ப்ராஜெக்ட் நடத்துங்க. யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடத்துங்க. ஏன்னா இன்சூரன்ஸை கட்டாயமாக்க வேண்டும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இந்தியாவில் கட்டாயமுங்க. ஆனால் 56% வாகனங்களுக்கு அது இல்லாமல் இப்போ இயங்கிட்டு இருக்கின்ற ஒரு நம்பர்ஸ் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசு இந்த ப்ராஜெக்டை செய்யுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, புதிதாக வாகனங்கள் வாங்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இப்போ எவ்வளவு கால அளவுக்கு இருக்கோ அதை காட்டிலும் 1 ஆண்டு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. காருக்கு 3 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. 2 வீலர்ஸ்க்கு 5 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு ஆண்டு அதிகரிக்க சொல்லியிருக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஸோ இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பிஸ்னஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த 3 நிறுவனங்கள் ICICI லொம்பார்ட், கோ டிஜிட் மற்றும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. இந்த மோட்டார் தேர்ட் பார்ட்டியை எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ICICI லொம்பார்டுடைய ஒட்டுமொத்த கிராஸ் டைரக்ட் பிரீமியம் இன்கம்லன்னு பார்க்கும்போது அது 20%. கோ டிஜிட்டில் அது 42.5%. நியூ இந்தியா அஷூரன்ஸில் 14%. எவ்வளவு இவங்க மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க இந்த தேர்ட் பார்ட்டி பிஸ்னஸில் எவ்வளவு மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ICICI லொம்பார்ட் 8.9%, கோ டிஜிட் 6.5%, நியூ இந்தியா அஷூரன்ஸ் 10.3% மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக பார்க்கப்படுதுங்க. அதே நேரத்தில் ஆட்டோ நிறுவனங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆட்டோ சேல்ஸ் அந்த விலை வந்து அதிகரிக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து அதிகரிக்க சொல்லியிருக்கிறாங்க. 1 ஆண்டு அதிகரிக்க சொல்லியிருக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி. ஸோ விலை அதிகரிக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுதுன்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எஸ்காட்ஸ் குபூட்டா தரப்புல அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய புது உற்பத்தி ஆலை அமைக்க இருக்கிறாங்க. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி அமைச்சிருக்கிறாங்க பாட்னால. இது இப்போ அவங்களுடைய 12வது சென்டர். ஸ்கிராப்பிங் சென்டரில் 12வது சென்டர் இப்போ அவங்க திறந்திருக்கிறாங்க பாட்னால. இதோடைய திறன் என்னென்னா ஆண்டிற்கு 15,000 வாகனங்களை ஸ்கிராப் பண்ண முடியும். பன்னாரி அம்மன் சுகர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுக்கு சாதகமாக இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் 13 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கம்பெனி கட்ட வேண்டிய ஒரு நோட்டீஸ் இருந்திருக்கு. அதை எதிர்த்து தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போதைக்கு இடைக்கால தடை விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பன்னாரி அம்மன் சுகர்ஸ்.
எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நீங்கள் இன்டர்டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும் இன்னொரு முறை. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் எஸ்ஜேஎஸ் டெக்கோபிளாஸ்ட். அவங்களுடைய உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்க புனேல. இதோடைய உற்பத்தி திறன் பிளாஸ்டிக் பிளேட்டிங் கெப்பாசிட்டி 13,243 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நாளைக்கு. இதற்காக 100 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ். HFCL தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. HFCலும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 400 கோடி ரூபாய் முதலீடு செய்து அவங்களுடைய விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் மற்றும் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் உற்பத்தி விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. ஜூலை 2028 இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க HFCL. டிரான்ஸ்ரேல் லைட்டிங்கு இந்தியா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்ம் ரேட்டிங்க்கு முன்ன இருந்தது A+, இப்போ அப்கிரேடுக்கு பிறகு AA- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சின்சஸ் டெக் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 17 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பந்தாரா முனிசிபல் கவுன்சில் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க AAA அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் புது கடையை திறந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 506 கடைகள் இருக்குது. ராஷி பெரிஃபரல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க ரீஸ்டார் கார்பரேஷனுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ரீஸ்டார் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் நிறுவனம். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா எம்பெடட் மற்றும் செமிகண்டக்டர் பிசினஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. ராஷி பெரிஃபரல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் இருக்கப்பட்ட டேட்டா 11% அதிகரித்தது. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா தரப்பு அப்டேட் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மறுபடியும் அவங்களுக்கு சில சொத்துக்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரிலையன்ஸ் பவரில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை இப்போ அவங்க முடக்கி இருக்கிறாங்க. இது PMLA கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே அவங்க இதை செய்திருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. NHPC நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் 1% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 1096 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. ரெவென்யூ 3808 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 18% அதிகரித்தது. எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2352 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 61.8%. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 56.1% மட்டுமே. ONGC நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்தது. 1% பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 17,034 கோடி ரூபாய். ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இருக்கான்றது என்னால் சரி பார்க்க முடியலைங்க. ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 29% அதிகரித்தது. 46,460 கோடி ரூபாய். எபிட்டா 28,355 கோடி ரூபாய். போன குவார்ட்டரில் 12,666 கோடி ரூபாய் மட்டுமே. எபிட்டா மார்ஜின் 61%. போன குவார்ட்டரில் 35.3% மட்டுமே. MCX நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% விழுந்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 413 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 22% விழுந்திருக்கு. ரெவென்யூ 702 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 21% விழுந்திருக்கு. எபிட்டா 494 கோடி ரூபாய். போன குவார்ட்டரில் 666 கோடி ரூபாயாக இருந்தது. எபிட்டா மார்ஜின் 70.4%. போன குவார்ட்டரில் 74.9% இருந்தது. சானோஃபி இந்தியா நேற்று Q1 நம்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% விழுந்தது. நெட் ப்ராஃபிட் 84 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. ரெவென்யூ 438 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 8% அதிகரித்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 115 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 21% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 26.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 23.4% மட்டுமே. DGCA ஒரு விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க ஏர் இந்தியா மீது. ஃபியூகெட் டெல்லி விமானம் திடீர்னு ஒரு 300 அடி இழந்திருக்குங்க. அது விமானம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது 300 அடி கீழே வந்திருக்கு திடீர்னு. ஸோ இது குறித்து விசாரணை செய்ய இருக்கிறாங்க DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஒட்டுமொத்தமாக 137 பயணிகள் இருந்திருக்கிறாங்க. 8 க்ரூ மெம்பர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இதில் 13 பயணிகளும் 4 க்ரூ மெம்பர்ஸும் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவலும் வெளியே இருக்கு. இப்போ DGCA விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா அரசு பெண்கள் வேலைவாய்ப்புக்காக ஆட்டோக்கு சப்சிடி வழங்க இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. 20% சப்சிடி வழங்குவதாக முன்ன சொல்லியிருந்தாங்க. பெரிய அளவில் வரவேற்பு இல்லாத காரணத்தால் அந்த சப்சிடியை இப்போ அதிகரிச்சிருக்கிறாங்க. 20%லிருந்து 40% அதிகரிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. அவங்க என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னா 5000 பிங்க் ஆட்டோஸ், எலக்ட்ரிக் ஆட்டோஸை கொண்டு வர வேண்டும், மாநிலம் முழுவதும் கொண்டு வர வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொடுக்கக்கூடிய மானியத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க 20%லிருந்து 40%.
கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% விழுந்திருக்குங்க. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் குடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 750. இப்போ 575 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். நைகா தற்போதைய அப்டேட் இருக்கு. அமினு வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட்ல 51% ஸ்டேக் வாங்குறாங்க 32 கோடி ரூபாய்க்கு. நைகா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு நைகா. நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 411. இப்போ 330 பக்கத்தில் நைகா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் நைக்காக்கு, எதிர்பார்க்குற டார்கெட் 400. ஹெச்எஸ்பிசி தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 380 ரூபாய். சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 376 ரூபாய். லார்சன் அண்ட் டியூப்ரோ தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே. அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 10% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு மணிப்பால் ஹாஸ்பிட்டல். மால்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட். 940 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 768, அப்பர் பேண்ட் 807. ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 12ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 200 கோடி ரூபாயும் ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது 740 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மில்கி மிஸ்டுடைய ஐபிஓ ஆகஸ்ட் 11ஆம் தேதி துவங்க இருக்கின்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அவங்க ஐபிஓடைய டோட்டல் காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க, ஃபண்ட் ரைசிங்கை குறைச்சிருக்காங்க. 482 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இப்போ 1553 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான முயற்சி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 1428 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 125 கோடி ரூபாயும் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான முயற்சி. இன்னும் விலை நிர்ணயிக்கல அவங்க. அது 2 நாட்களுக்குள்ளார அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.